ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் சுவையான காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதா கிச்சன். அமுதா கிச்சனில் இன்றைக்கி சுவையான ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் 2 வந்து நல்லா எடுத்து இது போல் நல்லா வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இதோடைய தண்டு பாகங்கள்லாம் நல்லாவே வந்து குயிக்காக வெந்து போயிடும் ஒரு 10 மினிட்ஸில். அதையும் வந்து பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த தண்ணியில் இப்போ வந்து இந்த தண்ணியிலேருந்து இப்போ பாருங்கள், இதில் நல்லா ஒரு 300 ml அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டிருக்கேன். இந்த காலிஃப்ளவரை இதோடு போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இந்த உப்பு மற்றும் இந்த மஞ்சத்தூள் போட்ட தண்ணியில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம போட்டு எடுத்துக்கணும். அதிலே வந்து ஒரு 20% நல்லா குக் ஆகிடும். அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் புழுக்கள் எல்லாமே அழிஞ்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நம்ம 5 நிமிஷம் கழித்து எடுத்து ஒரு வடித்தட்டில் வடிகட்டி எடுத்துக்கலாம். காலிஃப்ளவரை மட்டும். காலிஃப்ளவர் சீசனுக்கு ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சீசனில் நம்ம வாங்கி நல்லாவே செய்யணும். உடலுக்கு நல்லா குளிர்ச்சியை தருவதோட ப்ரோட்டீன் சத்து, இதில் கால்சியம் சத்து, மினரல் சத்து மிகுதியாக இருக்குது. ரொம்பவே நல்லது இதை வாங்கி வந்து பயன்படுத்துங்க. இதை காலிஃப்ளவர் 65 இது போல் போடுறத விட இது போல் ஒரு ஹெல்த்தியான ரெசிபீஸாக நம்ம செய்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த வடித்தட்டில் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 6 மீடியம் சைஸ் வெங்காயம் இது போல் வந்து கொஞ்சம் வந்து மீடியமாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க, ரொம்ப பொடியாக வேணாம். தாளிக்க 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் சோம்பு. தக்காளி ஒரு 5லேருந்து 6 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 20 பல் பூண்டு, 1/2 துண்டு இஞ்சி. இதை நல்லா வந்து நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பூண்டுக்கு தோல் வந்து எடுக்க வேணாம், இஞ்சிக்கு தோல் எடுத்துருங்க. நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதுக்காக. இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்க்கும் போது இஞ்சியோட அளவை விட 2 மடங்கு பூண்டோட அளவு அதிகமாக இருக்கணும். இஞ்சியோட அளவு வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஓகே, இப்போ இதில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதில் இப்போ நம்ம தாளிக்க எடுத்துக்கிட்ட பொருட்களை சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா செவந்து வந்ததும் வெங்காயமும் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா செவந்து வந்ததும் வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இதில் வெங்காயம் நல்லா சீக்கிரம் வதங்கி வரதுக்கு 3/4 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கி வரட்டும். இஞ்சி பூண்டு விழுதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் நல்லா கொரகொரப்பாக இஞ்சி பூண்டு அம்மிலியாக அரைச்சி போட்டாச்சு. இதில் இப்போ கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் வெங்காயமும் இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா வதங்கினோடனே தக்காளியும் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் 4.5 டீஸ்பூன் நல்லா கோபுரமாக மிளகாய் தூளும் நம்ம போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரில் வேக வைக்கும் போதே நம்ம வந்து உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ வேறு வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்து உப்போடைய அளவு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள் சேர்த்துட்டு கல் உப்பு சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன், கல்லெண்ணெய். இதை நல்லா வந்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வந்து மேஷ் ஆகிடுச்சு. நம்ம தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கல. உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கோம். ஆயில் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதில் 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம் பாருங்கள். இந்த காலிஃப்ளவரை இதோடு சேர்த்து ஒரு பெரட்டி எடுத்துக்கலாம். ஃப்ளவர் சேர்த்தாச்சு. இப்போ இதில் 200 ml தண்ணி விடலாம். போதும். 200 ml தண்ணி விட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கலாம். ஒரு 10 மினிட்ஸில் நமக்கு காலிஃப்ளவர் தொக்கு நல்லா அருமையாக சுவையாக. இப்போ பாருங்கள், தொக்கு நமக்கு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. காலிஃப்ளவர் தொக்கு இதில் கரெக்டாக ஒரு 3 கொட்டை அளவுக்கு புளி வந்து கரைச்சி கொண்டு விட்டுட்டோம்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது கூடவே நம்ம வந்து இந்த புளியை விட்டுட்டு நல்லா வந்து ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க. இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா கிரேவி போல் நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா கொஞ்சம் சுருண்டு வரட்டோன்ட்டு ரைஸ் வடித்து ஆற விட்ட சாதத்தில் போட்டு கலர்னோம்னா அருமையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது இறக்கிறதுக்கு முன்னாடி கரம் மசாலா 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா மிளகு தூளும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நல்லா வந்து சுருண்டு வந்துடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் மிளகு தூளும் 1 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கரம் மசாலா தேவையில்லை அப்படின்னு சொன்னால் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நல்லா இப்போ இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். கரம் மசாலா சேர்த்தோம்னா பசங்க ரொம்பவே வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, பிள்ளைங்க. டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி போதும் நமக்கு. இப்போ இதில் கொத்தமல்லி தழைகளை தூவி நம்ம இறக்கிக்கலாம். ஆற விட்டு தக்காளி தொக்கையும் இந்த காலிஃப்ளவர் தொக்கையும் நல்லா ஆற விட்டுக்கலாம். அதே போல் ரைஸும் நல்லா ஆல்ரெடி ஆறிருக்கு. ரெண்டும் போட்டு நம்ம கலந்து எடுத்து சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும். சூப்பராக நம்மளுடைய காலிஃப்ளவர் தொக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கொத்தமல்லி தூவியாச்சு. காலிஃப்ளவர் தொக்கா எறா தொக்கான்னு தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நல்லா சுருளை விட்டு செய்யுங்க. சுருளை விட்டு நல்லா ஆற விட்டுருங்க.
சாதத்தை அதே போல் வடித்து ஆற விட்டு நம்ம செஞ்சோம்னா இன்னுமே நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம ஆற விட்டு ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நல்லா சுவையான அருமையான காலிஃப்ளவர் ஃப்ரை ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. சுவையான காலிஃப்ளவர் ரைஸ் ரெடி ஆகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்ட மறக்காதீங்க. அதோட ஆல் என்ற ஆப்ஷனையும் நீங்கள் தட்டி விட்டால் தான் டெய்லியும் போடுற வீடியோ உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.